எல்லாருக்கும் ஷாலோம். பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது. பிரெட் வச்சு செய்யக்கூடிய ரெசிபி இது. நான் 2 பேருக்கு செஞ்சேன். 4 பிரெட் எடுத்துக்கிட்டேன். ஸோ இத வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாரி பாலு, அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊத்தி, அப்படியே கொஞ்சம் ஊற வைக்கணும். ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சா போதும். அப்படியே இப்படி மேஷ் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஸோ அதுக்கப்புறமா இதில ஆட் பண்ணக்கூடியது வந்து பீனட்ஸ். இத வந்து பொடியாக்கி நம்ம எடுத்துக்கிடணும். ஸோ இப்போ மேஷ் பண்ண அந்த பிரெட்ட வந்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கிடலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிடணும். ஸோ இப்போ வந்து நம்ம பவுடர் பண்ண அந்த பீனட்ஸ், அப்புறம் ஏலக்காய், ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு, அப்புறம் 2 ஸ்பூனு ரவை, அப்புறமா தேவையான அளவு சுகர் இதெல்லாம் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுக்கலாம். இப்போ கல்லு சூடானவுடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கிடணும். ஒரு அரோமாக்காக கீ மட்டும் நம்ம இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பட் தண்ணி மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க. தண்ணி மட்டும் கூடிடுச்சுன்னா இது வந்து சொதப்பிரும். திருப்பி போடும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். ஏன்னா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க. அவ்வளோதான் மக்களே, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.